சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்ட் யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. சார், கம்யூனிட்டி ரேங்க்குக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் நாங்கள் பார்க்கணுமா, இல்லை ஜென்ரல் ரேங்க்குக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமா, என்ன ஏது அப்படிங்கிற இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது. சரியா, இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம என்னாச்சு பார்த்து கொடுக்க போகிறோம். நீங்கள் போட்டு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு. அது ரொம்ப முக்கியமாக. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்துருக்க காலேஜஸ் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா, ஃபுல் ஃப்ரீ கொடுக்குற காலேஜெலாம் எங்கெல்லாம் நமக்கு சும்மா கொடுக்குறாங்களோ அங்கே தரம் குறைவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க. அப்படி கிடையாது. அவங்க உங்களை உள்ளே கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அப்போதான் ஒரு விஷயம் உருவாகும். ஏன்னா அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இந்த பசங்களுக்குலாம் நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் நிறைய அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பசங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இந்த சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக, சார் நான் ஜென்ரல் ரேங்கை பார்க்குறதா இல்லை கம்யூனிட்டி ரேங்கை பார்க்குவா, எதை வச்சு நான் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு நல்லா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்க பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓசியில பாருங்களேன். ஓசியில என்ன கொடுத்துருக்காங்க, இங்க ரேங்க் கொடுத்துருக்காங்கல்ல, இது க்ளோசிங் ரேங்க்ஸ். நீங்க கட் ஆஃப் வச்சுலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க உங்களோட ரேங்க் க்ளோசிங் ரேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணுங்க. ஓசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேங்க் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓசியில எத்தனாவது ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா 28வது ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா 203வது ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிசியில எடுத்தீங்கன்னா 140ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது 404ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் இது கம்யூனிட்டி ரேங்கா ஜென்ரல் ரேங்கா, அதுக்குரிய ஆன்சர் தான் இப்போ நீங்க என்ன பண்ணீங்க பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்துடலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே என்னாச்சு பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டை நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ரேங்க் லிஸ்ட்டை நீங்க பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓசி கம்யூனிட்டி இங்க இருக்கு. இந்த ஓசி கம்யூனிட்டியில எதுக்கு ரேங்க் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஓசிக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கே இருக்காது. சரியா, அப்போ ஓசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் இருக்கு. இவங்க ஓசியில ஜென்ரல் ரேங்க்ல 14வது நாள், அதே மாதிரி இவங்க ஜென்ரல் ரேங்க்ல 15வது ஆள். ஓகேவா, அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்கே எந்த வருஷமே கிடையாது. அப்ப அவங்க வெப்சைட்ல பாருங்க. இப்போ வெப்சைட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஓசிக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேங்க் கொடுத்துருக்காங்க. சரியா, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த ரேங்க் இங்க பாருங்க. இப்போ ஓசிக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க 28 ரேங்க் கொடுத்துருக்காங்களா. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஓசிக்குமே ரேங்க் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ரேங்க் இங்க ஓசிக்கு இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன ரேங்க் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க். ஓகேவா, அப்ப ஜென்ரல் ரேங்க்ல நீங்க பிசி கம்யூனிட்டியில இருக்கும் போது நீங்க சப்போஸ் 140க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இது கிடைக்கும். அதே மாதிரி 218க்குள்ள வந்தீங்கன்னா இது கிடைக்கும். இங்க ரொம்ப முக்கியமா, அதாவது தலையில இருக்க கொண்டையை மறந்துட்டோமேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும்ல, அது மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்என் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருந்துச்சு. அந்த எஸ்எஸ்என் காலேஜை நம்ம எல்லா பேரும் என்ன பண்றோம் மறந்துடும். மொத்தமா சேர்த்து 720 சீட் எஸ்எஸ்என் காலேஜ்ல இருந்துச்சு. அந்த எஸ்எஸ்என் காலேஜ்ல பசங்க ஆக்சுவலா எல்லா பேருமே எப்படி 193 192க்கு மேல இருக்க பசங்க தான் லாஸ்ட் இயர் சீட் எடுத்துப்பாங்க. அது எல்லாமே இதுக்குள்ளே வரும். க்ளோசிங் கட் ஆஃப்ல அதுவுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் பிளே பண்ணும். சரியா, அப்ப இந்த க்ளோசிங் கட் ஆஃப்ஸை போட்டு தயவு செய்து மண்டையில போட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா குழப்பிக்காதீங்க. நான் இப்ப சொல்ற மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்ல ரெடி பண்ணுங்க, அதுவே போதுமானது. என்ன அப்படின்னா 2 டைப் ஆஃப் சாய்ஸஸ். ஒன்னு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற மெத்தடு, இன்னொன்னு கடைசியா சொல்றேன். என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் என்ன பண்ணிருப்போம் சொல்லிப்போம். அதாவது மூணா என்ன பண்ணுங்க பிரிச்சுங்க. மூணா பிரிச்சுக்குது. ஃபர்ஸ்ட் செட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் செட்டு, அதுக்கப்புறம் தேர்ட் செட்டு.
ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த காலேஜ்லாம் எனக்கு வந்து கட் ஆஃப் 180, நான் வந்து சிஇஜி கேம்பஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிடைக்காதுன்னு சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுவீங்கல்ல. அப்போ அந்த மாதிரி கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல ஒரு 20 ஆப்ஷனாவது தயவு செய்து என்ன பண்ணுங்க போடுங்க. ஏன்னா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் விடுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்ல கண்டிப்பாக மிஸ்டேக் விடுவாங்க. பை லக்கில் நீங்கள் மூவிங் அப்வர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பை லக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த செகண்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு நீங்க என்ன செகண்ட் பார்ட்ல இது வந்து 20 ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா, செகண்ட் பார்ட்ல ஒரு 30ல இருந்து ஒரு 50 ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்ல கொடுங்க. சரியா? இதுலயே எத்தனை சாய்ஸஸ் ஆயிடுச்சு? 70 சாய்ஸஸ் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 30 சாய்ஸஸ் அப்படின்னா சப்போர்ட்டிங்க்கு. சரியா? ஒருவேளை நாட் அலாட்னு வந்துடக்கூடாதுல்ல, அப்போ சப்போர்ட்டிங்க்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க. இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்ல ஹெல்ப். ஓகேவா? இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து மற்ற காலேஜ்லாம் கிடைச்சா எனக்கு நான் படிக்கவே தோணாது, நான் படித்தா குமரகுடில் தான் படிப்பேன், நான் படித்தா பிஹெச்டியில் தான் படிப்பேன், நான் படித்தா இந்த காலேஜ் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, மற்ற எந்த காலேஜும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாய்ஸில் நீங்கள் எந்த காலேஜ் வேணும்னு சொல்லி காலேஜை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் தான் வேணும்னு ஒரு முடிவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸஸில் கொடுங்க. ஏன்னா இப்போ நிறைய காலேஜில் நீங்கள் மெரிட் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம்னு சொல்லி போயிருப்பீங்க. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா எங்கள் காலேஜ் தான் நீங்கள் ஃபஸ்ட் வைக்கணும், வேறு காலேஜில் வைக்கக்கூடாது. ஏன் ஃபஸ்ட் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலேஜ் தான் உங்களுக்கு அப்படியே மேலேருந்து தான் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகிட்டே வரும். சரியா? அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலேஜை ஃபஸ்ட்டு போட சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னா அந்த காலேஜை நீங்கள் என்ன பண்ணி போயின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுங்க, அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸு. இல்லை சார் இதெல்லாம் தாண்டி எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து அப்படி இப்படின்னு டவுட் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரிலேஷன்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நாம் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் நிறைய சாய்ஸ் லிஸ்ட்டு நம்மளே என்னாச்சும் போது உங்களுக்காக கொடுப்போம், அதையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி மெரிட் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.